ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நம்ம புக் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு யூபிஎஸ்சி சிலபஸ் படிச்சதுக்கப்புறம் என்ன புக்ஸ் வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ஒவ்வொரு டாப்பர்ஸும் வந்து ஒவ்வொரு புக்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருப்பாங்க. ஸோ தே ஹேவ் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வித் தம். ஸோ நம்ம எல்லா மெட்டீரியல்ஸையும் வாங்கி படிக்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து என்சிஆர்டிஸில் தான். ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட் வந்து நமக்கு என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். அந்த என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து டைரக்டாக கொஸ்டின்ஸ் அதே ஸ்டேட்மெண்ட்ஸோட கூட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ கவர் என்சிஆர்டிஸ். பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்கு கிளாஸ் 9th to 12th என்சிஆர்டி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அண்ட் தென் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபிக்கு வந்து நீங்கள் கிளாஸ் 6th டுவெல்த் வரைக்கும் இருக்க என்சிஆர்டிஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம். நீங்கள் 6th to 12th ரெஃபர் பண்ணலனாலும் பட் 11th and 12th கிளாஸோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி புக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் அப்படி தான். கிளாஸ் 11th and 12th ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக்ஸ் வந்து இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். And apart from this, we have subjects like science and technology, environment and international relations. இதுக்கு மூணுக்கும் வந்து நீங்கள் மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் ரெஃபர் பண்ணாலே போதும். பட் லிமிட்டட் என்சிஆர்டி புக்ஸில் ஒரு சில டாபிக்ஸ் ஒரு சில சாப்டர்ஸ் கவர் பண்ணால் போதும். அண்ட் ஒவ்வொரு புக்ஸையும் நீங்கள் படிக்கும்போது இதோட சேர்த்து சப்ளிமெண்ட் நீங்கள் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி கம்பைலேஷனாக லாஸ்ட் 10 yearsோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து புக்ஸாக கிடைக்கும். டாபிக் வைஸ் ரீட் பண்ணியும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் இல்லைன்னா லைக் ஆன்லைன் வெப்சைட்ஸில் தே ஆர் ப்ரொவைடிங் இட். நீங்கள் அந்த மாதிரி ஒரு புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போது அதில் ப்ரிலிம்ஸில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். உங்களால் அதை ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். இல்லாட்டியும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. போக போக எப்படியும் ரிவைஸ் பண்ணுறப்ப ஆன்சர் பண்ண கற்றுப்பீங்க. இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து லிமிட்டடான ரிசோர்ஸஸ் வந்து போதும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு புக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக எல்லா புக்கையும் வாங்கி வச்சுக்காதீங்க. ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் புக் உங்ககிட்ட இருக்குன்னா அதுவே போதும். ஒரு நல்ல என்சிஆர்டி புக்கை வச்சிருக்கீங்கன்னா அதுவே போதும். உங்கள் கூட படிக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்டு ஆன்லைனில் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுறான் அப்படின்றதுக்காக புதுசாக வேறு எந்த புக்கையும் வாங்காதீங்க. மல்டிபிள் புக்ஸை ரெஃபர் பண்ணுறதை விட ஒரு புக்கை மல்டிபிள் டைம் ரெஃபர் பண்ணி அதில் இருக்க நாலேஜ் எடுத்துக்கோங்க. தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். Thanks for watching.